வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது விரைவு செய்திகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்து அண்ணாமலை விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்றவுடன் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. இந்நிலையில் அவரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாகவும் அரசியல் சூழ்நிலை கருதி அப்போது அக்கட்சியினர் உறுதியளிக்கவில்லை என்று தவிக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக சட்டசபை செயலாளர் சீனிவாசன் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டசபை அனுபவம் கொண்ட இவர் ராஜினாமா செய்வதற்கான காரணம் எதுவும் வெளியாகவில்லை. தனியார் பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் தங்களுடைய கல்வி கட்டணத்தை வெளிப்படைத்தன்மையுடன் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவின்படி விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் குட்கா பான் மசாலாவுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் தொடரும் என்றும் அரசு வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. தமிழ்நாடு, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களவையின் 27 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 8ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சிபிசி தலைவர் ராகுல் சிங் செயலாளர் ஹிமான்சி குப்தாவை பணியிட மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் குளறுபடி புகார்கள் எழுந்ததை அடுத்து இருவரையும் மாற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து இந்தியா வருபவர்கள் 6 மாதங்களுக்கு மேல் தங்குவதாக இருந்தால் அவர்கள் இந்திய குடியேற்ற பிரிவு அலுவலகத்தில் தங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். அவருடன் 10 முதல் 20 பேர் வரை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் முடிவிலும் வந்தே மாதரத்தின் 5 சரணங்களையும் இசைப்பது தேவையற்றது மற்றும் சுமையானது என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார். இதற்கு பாஜக தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் நடத்தை விதிகளை மீறி வந்த குற்றத்திற்காக ஆர்சிபி அணியின் டி.எம். டேவிட் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் சீசனில் ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வெல்லும் என முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை அஞ்சன் சோப்ரா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து கண்டிஷன் நீண்ட காலத்திற்கு அந்நிய மாணவியாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பேரணி இந்த ஆண்டு நடைபெறாது என்று அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட துயர சம்பவத்தை கருத்தில் கொண்டு அணி நிர்வாகம் இம்முடிவை எடுத்துள்ளது. பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீராங்கனை அன்னா கலின்ஸ்கியா முதன்முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு அவர் 2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் காலிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் காகமிகாரா நகரில் நடைபெற்று வரும் 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதனையடுத்து தனது கடைசி லீக் போட்டியில் சீனா தைபே அணியை இன்று எதிர்கொள்கிறது. இளையராஜா பிறந்த நாளில் அவருடன் இணைந்திருப்பது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தருணம் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மஞ்சனத்தை எழுதும்போது முழுக்க இளையராஜாவை நினைத்துக் கொண்டே எழுதினேன் என்றும் இது அவருக்காகவே எழுதப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலையாள நடிகர் சங்கம் முழு நிர்வாகமும் பதவி விலக வேண்டும் என நடிகை மாலா பார்வதி ஆவேசமாக பேசியுள்ளார். பெண் தலைமையில் உள்ள நடிகர் சங்கம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் நிர்வாகத்தில் பெண்கள் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார். கமல்ஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்க உள்ள அவரது 173வது படத்தின் இயக்குனர் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க உள்ளதாக செய்திகள் பரவியுள்ளன. ஈரானின் ரேடாரில் சிக்காமல் 70 கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியே அமெரிக்கா பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரகசிய வழிச்செலுத்தல் என்ற தந்திரோபாய முறையை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைனில் நள்ளிரவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். 100 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தக்கூடும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.